நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளரும் மற்றும் முன்னாள் கடலூர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு கடலூர் இல புகழேந்தி அவர்களோடு இணைந்திருக்கிறோம். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சார் அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பியும் அதிமுகவினுடைய மூத்த தலைவருமாகிய திரு அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட இயக்க கொள்கையில் ஈடுபாடு கொண்ட மரியாதைக்குரிய அன்வர் ராஜா அவர்களை நான் வரவேற்கிறேன். அவர் ஏற்கனவே வந்திருக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய கருத்து. ஏன்னா அவர் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராக இருக்கும் பொழுதும் அதற்கு பிறகும் கூட பல்வேறு நிலைகளில் இயக்க கொள்கை சம்பந்தமாக அவர் பேசுவது நாங்கள் அறிவோம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு பாரதிய ஜனதா என்ற பாசிசம், மதவெறி கும்பல், RSS ஆட்டம் இவைகள் அடியோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு என்ன செய்யணும் என்றெல்லாம் முடிவு செய்து அவங்க போடுற கணக்குல போய் இவரும் கணக்கு போட்டுக்கிட்டு 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அன்வர் ராஜா எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருப்பாரு? அன்வர் ராஜா பார்த்தார், சொல்லி பார்த்தார், கேட்கல. பிஜேபி சாதாரணமானது கிடையாது. பிஜேபி என்பது யார் கூட உறவு வச்சாலும் அந்த மாநில கட்சியை அழிச்சிட்டு தான் முன்னால நிற்கும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கு அப்படின்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. எடுத்து சொன்னதை கூட கேட்கல. வெஸ்ட் பெங்கால்ல முதல்ல மம்தா கூட விளையாடியதும் பிஜேபி தான். அப்புறம் அதுல இருந்து தப்பிச்சு அந்த அம்மா போனாங்க. அதே மாதிரி கர்நாடக மாநிலத்திலையும் மராட்டிய மாநிலத்திலும் பிஜேபியினுடைய திருவிளையாடல்கள் எல்லாருக்கும் தெரியும். அது தெரு விளையாடல். அந்த தெரு விளையாடல்ல எடுத்து சொன்னாலும் கூட எடப்பாடி ஒரு நாள் ஒரு பேச்சு, மறுநாள் ஒரு பேச்சுன்னு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன அர்த்தம்? நாம எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு கை கட்டிக்கிட்டு போய் சேவகம் செய்ய போறோம். ஆனா அதை இப்பவே சொல்லிட்டோம்னா நம்ம கூட இருக்கிற பல பேர் அங்கேயும் இங்கேயும் நவுந்தர போறாங்க, விடக்கூடாதுன்னு பொய் பேசுறாருன்னு நம்முடைய அன்வர் ராஜா அவர்களுடைய விலகல் நமக்கு தெரிவிச்சிருக்கு. அவர் பிஜேபி கிட்ட இருக்கிறதெல்லாம் சண்டை போடுற மாதிரி பேசுறதெல்லாம் நடிப்பு. ஒரு நாள் சட்டப்பேரவையில எல்லாரு கூடயும் இருந்துட்டு எடப்பாடி மறுநாள் காலையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு அமித்ஷா கிட்ட இருந்து போன் ஒரு மிரட்டல் வந்த உடனே யாருக்கிட்டையும் சொல்லாம இரவோடு இரவாக விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு ஓடி போய் 4-5 காரெல்லாம் மாத்தி அமித்ஷா வீட்டுக்கிட்ட போய் கை கட்டின்னு கதவை தட்டிட்டு நின்று இல்ல. அதை எப்படி அன்வர் ராஜா போன்றவர்கள் விளக்கம் கேட்கிறாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லணும். நீ உள்ள போயிட்டு வெளியில என்ன சொன்ன? மாநிலத்திற்காக நான் பேசிட்டு வந்தேன், மாநிலத்திற்கு சிலது கேட்டேன். யார்கிட்ட? அமித்ஷா கிட்ட. நீ பதவியில இருக்கும் போது யார்கிட்டையும் கேட்கல ஒழுங்கா. ஆனா இவர் இப்ப போய் அவசர அவசரமா 4 காரு தாண்டி போய் கேட்டாராம். அதெல்லாம் நகைச்சுவையாச்சு. ஏன்னா அமித்ஷா வெளியில நாங்கள் கூட்டணியை பேசி முடித்து விட்டோம்ட்டு அமித்ஷா போட்டார். இதுல யார் பேசுறது உண்மை, யார் பேசுறது பொய் அப்படின்ற கேள்விகள் வந்தன. அன்வர் ராஜாவும் இப்ப கேட்கிறார். என்ன இது? இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன மரியாதை? ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவினுடைய அடிப்படையாக ஆரம்ப கால உறுப்பினர் அன்வர் ராஜா. அன்வர் ராஜா மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு இருந்தவர். அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடியவர். இப்ப கூட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார் பாருங்க, அதுதான் பெஸ்ட். அதனால்தான் நம்ம சொல்றோம், தமிழ்நாட்டில் இன்றைக்கு யார் தலைவர்? முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தார். அதற்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருந்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆரினுடைய அந்த நிலையில் எம்ஜிஆரினுடைய நிழலில் வளர்ந்த ஜெயலலிதா. இவர்கள் எல்லாம் தலைமை பொறுப்பிற்குரிய ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு மக்களிடம் வாக்கு கேட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு தலைமைக்குரிய பண்பாளர். அந்த பேஸ் வேல்யூ அப்படின்றது நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் தளபதியிடம் மட்டும்தான் இருக்குன்ற கருத்தை நாங்க சொல்றதை விட அங்கிருந்து வந்த மரியாதைக்குரிய அன்வர் ராஜா அவர்கள் சகோதரர் அன்வர் ராஜா சொல்றது சிறப்பா இருக்கு. ஏன்னா உண்மை. இவ்வளவு நாள் அவர் அங்க இருந்துட்டு வெளியில சொல்லல. ஆனா இன்னைக்கு உண்மையே வெளியில சொல்லிவிட்டார். இதை போல ஒரு கருத்திலையும் மறுபடியும் இன்னொன்னு கூட பேட்டியிலேயே கொடுக்கும்போது நிர்மல்கிட்ட சொல்றார், அடுத்த முதலமைச்சர் தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் தான். அது தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அப்போ இவ்வளவு நாள் அங்க இருந்த அவருக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு.
அங்க இருக்கக்கூடியது அதிமுக என்பதனுடைய அடிப்படையெல்லாம் உடைஞ்சு தூளாயிடுச்சு. இன்னொரு கருத்தும் அதுல நல்லா இருந்தது. அந்த கருத்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது அவரும் பேட்டியில சொன்னாரு. என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. ம். அதிமுக எப்படி போனா என்ன? தனக்கு வேலை செய்யறதுக்கு, தான் கட்சிக்கு தேர்தல் வேலை செய்யறதுக்கு அந்த தொண்டர்கள பயன்படுத்தணும். இத அந்த தொண்டர்கள் நெஞ்சில அவங்க நெனச்சு பார்த்தாங்கன்னா, ஒருத்தர் கூட வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவனுடைய பிளான பாருங்க. அதிமுக தொண்டர்களுடைய உழைப்ப வாங்கிக்கிட்டு, பிஜேபி 20, 25 பேர் எம்எல்ஏ ஆயிடணும். அதுதான் அவனுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற 2வது சக்தியாக ஒரே அரசியல் கட்சி பாரதிய ஜனதான்னு சொல்லணுமா? சொல்ல வைக்கணுமா? அதுக்கு அதிமுகவை பயன்படுத்துகிற வேலையில் இறங்கி இருக்கிறார்கள். அதத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லியாச்சு. அதனாலதான் எடப்பாடி இப்படி அப்படி ஓடுறாப்ல. ஏன் இப்ப சகோதரர் அன்வர் ராஜா அவர்களுக்கே இன்னொரு புதிய கட்சி கூட வலையெல்லாம் போட்டு பார்த்தாங்க. புதுசா தோன்றி இருக்கக்கூடிய கட்சி. நாங்க தான் அப்படி இப்படின்னு குதிச்சுக்கிட்டு மாநாடு போட போறோம், அது போட போறோம்ன்ற கட்சி கூட அன்வர் ராஜாவுக்கு வலையை வீசி பார்த்தார்கள். அந்த வலைகளில் அவர் மாட்டாம கிழித்து எறிந்துவிட்டு, நான் கொள்கைவாதி, சமூக நீதி, இடஒதுக்கீடு, மத நல்லிணக்கம், திராவிட மாடலுடைய கொள்கைகள், நான் நீண்ட காலமாக அந்த கொள்கையில் மொழி கொள்கை உட்பட நாங்கெல்லாம் இருக்கோம். இன்னைக்கு மொழியை காப்பாற்றவும், சமூக நீதியை காப்பாற்றவும், இன்னும் நம்முடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய மகளிருக்கான உரிமைகளை பாதுகாக்கவும், அனைத்திற்கும் முதல்வராக இருக்கிற தலைவர் தளபதி தான் உரியவர். அவரால் தான் முடியும். அப்படின்னு அன்வர் ராஜா சொல்றார். இதுக்கு யாரும் மறுப்பு சொல்றதுக்கு முடியாது. சொல்வதற்கான வழிவகையும் கிடையாது. ஆகவே சகோதரர் அன்வர் ராஜா அவர்களுடைய வருகையை வரவேற்கிறோம். இன்னும் சிறப்பாக அவர் தன்னுடைய கடமையை ஆற்ற எங்களுடைய தலைவனுடைய ஆணையேற்று செயல்படுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ம். அன்வர் ராஜாவினுடைய இந்த விலகலுக்கு பின்னாடி திமுக ஏதாவது செஞ்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாரி, நீண்ட நெடுங்காலமாக தமிழ்நாட்டின் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், ம். பொலிட்டிக்கல் சென்டர், ம். அரசியல் மையமே திமுக தான். திமுகவை எதிர்க்கணும், திமுகவை ஆதரிக்கணும். திமுக என்று சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சுற்றி சுற்றி வருவதுதான் தமிழ்நாட்டு அரசியல் நிலை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆக ஒரு மையமாக இருந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, இப்ப எங்களுடைய கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் வரணும், இவர கூப்பிடு, அவர கூப்பிடு, இவர கூப்பிடு அப்படின்ற நிலைகள் எல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரியான கொள்கைவாதிகள், நியாயவாதிகள் இங்குத்தான் வருவார்கள் என்கின்ற அளவில வேணா நம்ம நினைக்கலாமே தவிர, நாம போய் அவர கூப்பிடணும்னு இல்ல. அவர் அவராக முடிவெடுத்து வந்திருக்கார். அவர் எடுத்த முடிவுல எதுக்கு இந்த குறைய போய் சொல்லணும்? தேவையில்லாத ஒண்ணு. பாஜக வந்து ஜெயிக்கிறதுக்கு யோசிக்கல. அவங்க இன்னும் இப்ப அதிமுகவ அழிக்கிறதுக்கு தான் முற்படுறாங்க அப்படின்னு அன்வர் ராஜா அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதன் பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன பின்னணின்னா நான் சொன்னதுதான். தமிழ்நாட்டுல 2வது கட்சி நாங்க தான். இனிமே தமிழ்நாட்டுல அதிமுகலாம் கிடையாது. நாங்க தான் அப்படின்னு சொல்லி அதிமுகவை முழுவதுமாக கபளீகரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அத உடைச்சு தூளாக்கி எல்லா வகையிலும் பண்ணிட்டோம்னா, நாம வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பினுடைய பிளானே என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட இயக்கம் என்பதே இருக்கக்கூடாது. இயக்கத்தை அழிக்கணும். அந்த இயக்கத்தை அழிக்கிறதுக்கு நாம எப்படி உள்ள நுழையலாம், போகலாம் என்று ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அரசியல் நிலையை மாற்ற துடிக்கிறார்கள். இப்ப அதிமுகன்ற பேர்லயே அமித்ஷா திமுகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அது வந்து அண்ணான்ற அந்த இதை எடுத்துட்டு அமித்ஷாவ ஆக்கிட்டானுங்க. இப்ப அமித்ஷாவாக ஆக்கப்பட்ட பிறகு அதனுடைய ஒரிஜினாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்லாம் இனிமே சொல்ல முடியாது. நாம இப்ப என்ன சொல்றோம்னா, ஏன்னா சகோதரர் அன்வர் ராஜாவுடைய அந்த வருகைக்கு பிறகு அவருடைய செய்திகள் வருகின்ற பொழுது, தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினுடைய உண்மையான அந்த கால தொண்டர்கள் இருக்காங்கல்ல, எந்த தொண்டனும் எடப்பாடியினுடைய அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற கருத்து இப்ப தெளிவாக வெளியில் வந்துடுச்சு. ம். அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பல பேர் இன்னும் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பண்ணக்கூடிய நடவடிக்கைகள பார்க்கும்பொழுது ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் தலைவர்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
வந்தால் வரவேற்கலாம். வருகிறவர்கள் உண்மையாக கொள்கை ரீதியாக கழக தலைவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பும் கருத்தும். அவர்கள் எப்படி இந்த அரசியல் பண்றதுக்கு அந்த அரசியல் பண்றதுக்குன்னு இல்ல. தெளிவாக முடிவெடுத்து வந்தார்கள் என்றால் சகோதரர் அன்வர் ராஜா போல வருபவர்களை நம்ம வரவேற்கலாம். யார் வருவாங்க யார் வரமாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. அது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வு பூர்வமாக வரக்கூடியவர்களை வரவேற்போம். அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பல பேர் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப பல மூத்த தலைவர்களை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு திமுக திட்டமிடுது அப்படின்னு சில பேர் ஒரு கருத்து வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அந்த சில பேரை பற்றி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதையாவது சொல்லணும், ஏதாவது செய்தி ஆகணும், ஏதாவது விளம்பரம் ஆகணும்னு வேணா அந்த சில பேர் சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் தெளிவாக அவர் தன்னுடைய உடல்நிலையை பற்றி கூட கவலைப்படாமல், தன்னுடைய உடல்நிலையை பற்றி கூட நினைக்காம, இன்னைக்கு அவர் வந்து மருத்துவத்துல ஒரு சோதனை செய்துக்க போகும்போதே எனக்கெல்லாம் வந்து உயிரே அப்படியே ஆடி போச்சு. அவர் அழைச்சிக்கிட்டு போனாங்கன்னு. அப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஓய்வு தேவைன்றாங்க. ஏன்னு கேட்டா இரவு பகலாக சிந்திக்கிறார், உழைக்கிறார் இந்த நாட்டு மக்களுக்காக. அப்படிப்பட்ட உழைப்பின் உயர்வாக திகழக்கூடிய எங்களுடைய தலைவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தெளிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரட்டும். இல்ல குழப்பம்தான் செய்யணும்னு நினைச்சா அதை எப்படி சந்திப்போம்னு எங்களுக்கு தெரியும். இனிமே அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அமித்ஷா திமுக என்பது இருண்டு போனது. அது உடைந்து போன உருண்டை. அதுல என்ன இருக்க போகுது? அதிமுகல இருந்து அன்வர் ராஜா விலகினது பின்னணியில அவர் வந்து எந்த தலைவருக்குமே விசுவாசமா இருக்க மாட்டாரு. எம்ஜிஆருக்கும் விசுவாசம் இல்ல, அம்மாவுக்கும் விசுவாசம் இல்ல, கட்சிக்கும் விசுவாசம் இல்ல, எடப்பாடிக்கும் விசுவாசம் இல்ல. ஆதாயத்துக்காக தான் திமுகவுல சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொன்னையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்ப இவ்வளவு நாள் ஏன் அவரை நம்பிக்கையா வச்சிருந்தீங்க? அப்ப அதுக்கு பதில் சொல்லணும்ல பொன்னையன். அப்பயே அவரை வந்து நீ வந்து நம்பிக்கையான ஆள் கிடையாது, நீ ஒழுங்கான ஆள் கிடையாது அப்படின்னு நீ ஏன் வச்சிருந்த? நீங்க ஏன் அவருக்கு வந்து அந்த பொறுப்பு பதவியெல்லாம் கொடுத்தீங்க? வேணான்னு சொல்லி அனுப்பிக்கலாம்ல. தன்னை விட்டு போனவன்னா எதை வேணாலும் விமர்சனம் பண்றதுன்றது இயற்கையான அவர்களுடைய பழக்க வழக்கத்துல செய்யறதானே தவிர அது வேறு, இது வேறு. அப்ப ஆதாயத்துக்காக திமுகல அவர் இணையல அப்படின்னு சொல்ல வரீங்களா? இங்கு ஆதாயத்திற்காக என்பதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆதாயத்திற்காக இணைந்து ஒண்ணும் செய்யறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆதாயத்திற்காக என்பதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கொள்கை அவர் எடுத்து சொல்லும் பொழுது கருத்துக்களை சொல்லும்போது கொள்கை ரீதியாக கருத்துக்களை சொல்வதை நம்ம மகிழ்ச்சியா வரவேற்றோம். அவர் அந்த கொள்கையின் அடிப்படையில் இங்கு பணியாற்றுவார், செயல்படுவதற்காக வந்திருக்கிறார். எங்களுடைய தலைவரை பார்த்த பொழுதே அவருடைய நிலைப்பாடுகள் வந்து நீண்ட கால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு கருத்தின் அடிப்படையில அவரை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் இருக்கு, வரவேற்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார். வணக்கம், நன்றி.